வணக்கம். என் பேர் சி.கே. ரங்கநாதன். ஐ எம் தி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கவின் கேர். இந்தியா முழுவதும் வியாபாரம் பண்ணுறோம். அது இல்லாமல் 28 நாடுகளுக்கு மேலாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் ப்ராடக்ட்ஸை. என்னுடைய சொந்த ஊர் கடலூர். அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருந்தவர். அம்மா ஒரு ஸ்கூல், லேட்டராக ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அதை பெருசாக இன்றைக்கி வளர்ந்து அவங்க ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரலாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்பா ஸ்கூலில் இது பண்ணக்குள்ளே வாத்தியாராக இருக்குள்ள ரொம்ப நாள் இது என்ன ரொம்ப போர் அடிக்குது, நான் ஏதாவது தனியாக பண்ணணும், ஒரு பிஸ்னஸில் சில ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வேலையை விட்டுட்டார். வேலையை விட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஃபிலாசபி ரொம்ப சிம்பிள். பணக்கார வர்க்கத்தில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பொருட்கள், ரேராக கிடைக்கக்கூடிய பொருட்கள், ஷாம்பூ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பாட்டிலில் மட்டும்தான் கிடைக்கும், சாமானிய மக்கள் யூஸ் பண்ண முடியாது. அதை அவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி, அதே குவாலிட்டி கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஐட்டம் எல்லாம் அதை சிங்கிள் டோஸ் ஒரு சின்ன சாஷேயில் போட்டு கொடுத்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணார். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. உடனே ஷாம்பூ, ஹேர் ஆயில், ஹனி இதெல்லாம் சாஷேயில் போட்டு விற்க ஆரம்பித்தார். நல்ல பிக்கப் ஆக ஆரம்பிச்சிது. அவர் நல்லா ஒரு பிக்கப் ஆகி நல்லா வரக்கூடிய நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு இழப்பு தான். 48 வயசுல கடன் வேறு வாங்கி, பேங்க்கில் வாங்கி 2 லட்ச ரூபாய் கடன். அந்த காலத்தில் பெரிய பணம் அடைக்கிறதுக்கு ஃபேமிலி திணறோம். பெரிய அண்ணன் அப்போ டாக்டர் முடிச்சுட்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன அண்ணன் வக்கீல் முடிச்சுட்டு அவரும் ப்ராக்டிஸ் கோர்ட்டுக்கு போயின்னு இருக்காரு. அடுத்தது அக்கா டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நான் காலேஜில் படிக்கிறேன். ஸோ என் கீழே ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும், அவங்களெல்லாம் ஸ்கூலு, காலேஜ் அப்படி படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, சரிப்பா யாருக்கும் பிஸ்னஸ் பற்றி எங்கள் அப்பா பார்த்துருக்கோம், என்ன பண்ணுறாரு என்னன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பற்றி அவர் கூட உள்ளே போய் கற்றுக்கல. அவர் சின்ன பசங்களாக தானே இருக்காங்க, வளரட்டும். எனக்கு சொல்லக்குள்ள சொன்னார், நீ உனக்கு படிப்பு சரியாக வரமாட்டேங்குது, அதனால் முடித்தவொடனே பிஸ்னஸ்க்கு வந்துடலாம் அப்படின்னாரு. ஆனால் இப்போ அவர் இறந்துட்டனால பிஸ்னஸை மூடிடலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் ஒரு முடிவு எடுத்தாங்க. பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் மூடிடலான் இருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி பரவாயில்ல, எங்களுக்கு வாங்கின 2 லட்சத்தை கட்டிடுங்க அப்படின்னாங்க. கட்டுறதுக்கு கையில் காசு இல்லை. எங்கள் பெரிய அண்ணங்க 2 பேரும், பரவாயில்ல நாங்கள் இதை எடுத்து நடத்துகிறோம், மூடினா தானே கட்டணும், நடத்தி பார்த்துருவோம் அப்படின்னு அவர் டாக்டர் ப்ராக்டிஸும் விட்டார். இவர் வக்கீல் ப்ராக்டிஸையும் விட்டுட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி பில்டு பண்ணி வெல்வெட் ஷாம்பூ, அதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேக்கெட் ஷாம்பூ. அது பெரிய லெவலில் பில்டு பண்ணார். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேக்கெட் ஷாம்பூ வெல்வெட் ஷாம்பூ. ஏன்னா அந்த பேக்கெட் ஷாம்பூ வந்தப்புறம் தான் பல இது பேக்கெட்டில் போட்டு சிங்கிள் டோஸில் விற்க முடியும். இன்றைக்கி சர்ஃப்லேருந்து எதோ எல்லாம் பேக்கெட்டில் கிடைக்குது, சிங்கிள் டோஸ் மசாலா பவுடர்லேருந்து எல்லாமே. அன்றைக்கு அப்படி கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய பேக்கெட்டில் தான் விற்கும். அதற்கான மிஷின்களும் கிடையாது. அந்த மிஷினை கூட எங்கள் அப்பா தயாரித்தார். அதனால் அது ஒரு பெரிய இன்னோவேஷன். பல பேருக்கு வேலையை கொடுத்தது. பல சாமானிய மக்களும் எல்லா பொருளையும் வாங்க முடிகிற அளவுக்கு அவங்க விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நான் காலேஜ் முடித்தப்புறம் நான் ஃபேமிலி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூலுடைய பருவம் பார்த்திங்கன்னா படிப்பில் சுமார். நான் எங்கள் அண்ணங்க அக்கா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம். நான் தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தாங்க. இங்கிலீஷ் ரொம்ப வரவே வராது. காலேஜுக்கு போகிறேன். காலேஜில் போனோன்னே திடீர்னு இங்கிலீஷும் வருது. அங்கே தமிழ் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அரியர் 28 அரியர். 3rd இயர் முடிக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. 3 வருஷம்தான் முடிஞ்ச வழி, அரியர் முடிஞ்ச பாடு இல்லை. அசிங்கமாக இருக்கும் டிகிரி முடிக்கலான்னு சொன்னால், முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகம். ஸோ அதனால் படிக்கிறேன். பிஸ்னஸில் இறங்கிட்டேன். இப்போ அண்ணங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். மேனுஃபேக்சரிங்கெல்லாம் பார்த்துக்கிறேன், எப்படி பண்ணுறது ஃபேக்ட்ரியில் அப்படின்னு. இதையும் பேரலாக படித்து ஒரு அரியரை கிளியர் பண்ணேன். 2 வருஷத்தில் கிளியர் பண்ணிட்டேன் 22 அரியும். அவங்களும் பாவம், இவர் ரொம்ப அட்டன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பாஸ் போட்டு விட்டாங்களோ என்னமோ. கடைசியில் டிகிரின்னு கையில் ஒன்று வச்சுக்கினேன். ஸோ இது ஒரு பேக்ரவுண்டு. எங்கள் அண்ணன்கள்லாம் நல்லா இங்கிலீஷில் பேசுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபைல்ன்ட்டு நான் தமிழ் மீடியம், 4ஆம் கிளாஸில் ஃபெயில் வேறு. அதனால் ஒரு காம்ப்ளெக்சிட்டி. பிஸ்னஸில் போன அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 4 மாதம் ஆனோடனே, பெரிய கம்பசூஸ்தனம் இல்லையே, இது ரொம்ப காமன் சென்ஸாக இருக்காது, நம்ம அறிவு கெட்டுற மாதிரி தானே இருக்குது, நான் நினச்சேன் பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு எனக்கே புரிய ஆரம்பிச்சிடுது. இனிமேல் நம்ம நல்லா பில்டு பண்ணிடலாம் லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. அண்ணன்கள் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது. கொஞ்ச நாளில் இந்த கருத்து வேறுபாடு வரும் இல்லையா, இல்லை நம்ம இது மாதிரி பண்ணுறது தவறு அப்படின்னா அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறது படி ஒழுங்காக கேள்வி, இப்போ தானே வந்திருக்கு, அதுக்குள்ளே என்ன
இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுற அப்படின்னு. நானும் சொல்லி பார்த்தேன். சரி அப்புறம் வேணாம், இது ரொம்ப இது பண்ணால் நம்மளுக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தனியாக வெளில வந்துட்டேன், வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். அதுதான் என்னுடைய லைஃபோட ஒரு டிஃபைனிங் மூமெண்ட். ஒன்று வந்து எனக்கு வந்து இந்த பிஸ்னஸில் எந்த ஷேரும் வேண்டாம். ரெண்டாவது, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது எல்லோரும் பிரிக்காமல் மொத்தமாக இருக்குது, எல்லார் பேர்லையும் இருக்குது. அதுலேயும் எனக்கு சொத்தில் எந்த பங்கும் வேணாம். அப்படி சொல்லக்குள்ள என்னை வந்து இங்கே தான் பிடிச்சி வச்சு பிஸ்னஸில் இருக்கணும்னு சொல்ல முடியாது. சொல்லிவிட்டு வீட்டை விட்டு நடையை கட்டிடுறேன். என் பாக்கெட் என்னோடய பாக்கெட்டில் அந்த டைமில் 15,000 ரூபாய் பணம் வச்சுருக்கேன். வீட்டுக்கு விட்டு ஒரு 250 அடி தூரத்தில் வந்து ஒரு 250 அடி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஆஃபீஸு கம் ரெசிடென்ஸ். அங்கே பிஸ்னஸில் இருக்குள்ள நல்ல பிஸ்னஸ் பிக்கப் பண்ணாங்க அண்ணனுங்க. நல்லா அப்பா பண்ணதை விட பல மடங்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்ணி பில்டு பண்ணிட்டாங்க பிராண்டை. அப்போ நான் வந்து ஸ்கூட்டரில் போகிறேன். அங்கே காரும் வச்சுருக்கோம், காரும் ஓட்டி காரும் கற்றுக்கினேன். அதை விட்டுட்டு சைக்கிளில் போக வேண்டிய ஒரு நிலைமை. நான் அதுக்கெல்லாம் மென்டலாக ரெடி ஆகிட்டு தான் வெளில வந்தேன். பரவாயில்ல, என்னுடைய மதிப்பு நான் ஓட்டுற ஸ்கூட்டர்லேயோ இல்லை வந்து கார்லேயோ இல்லை. இன்றைக்கு பல வருஷம் கழித்து திரும்பி பார்க்கல அது ஒன் ஆஃப் த புத்திசாலித்தனமான டெசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வெளில வந்தப்போ சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி பார்த்து, ஏன்டா உனக்கு தலை எழுத்து, அண்ணன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தானே, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரின்ட்டு வேண்டியது தானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது மாதிரி எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு எதுன்னு படுதோ அது நான் வந்து சொல்லுவேன். எனக்கு வந்து நான் வந்து ஆமான்னு சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சுட்டி காட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வெளியில் வந்த அப்புறம் நான் தனியாக வந்துட்டேன். அப்புறம் என்னை நானே கேட்டுக்கொண்டது ஒன்று தான், யாரையும் நாளைக்கு குறை சொல்ல மாட்டேன். எங்கள் ஃபேமிலியில் என்னை சரியாக படிக்க வைக்கல, நான் சரியாக படிக்கலை, இப்படியெல்லாம் வந்து எனக்கு சொத்து கொடுத்து அனுப்பல, இப்படி எதா குறையும் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஏற்றத்தாழ்வுக்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன். என்னுடைய சக்ஸஸுக்கு நான் தான் பொறுப்பு, என்னோடய ஃபெயிலியருக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தப்புறம் நான் உழைக்க ஆரம்பித்தேன். எந்தெந்த நுணுக்கங்கள் வேணுமோ அதுக்கு தேவையான எல்லா இதுவும் கற்றுக்கணும். நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஏன்னா அப்போ அந்த காலத்தில் பிஸ்னஸ் நுணுக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் புக்கில் தான் இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபிஸ், ஒரு ஃபார்முலேஷன் பண்ணணும், கெமிஸ்ட்ரி எதுனாலும் இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. அப்போ இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டிய ஒரு அவசியம். ஆனால் இது மட்டும் பத்தாதே, என்ன வேணும்? பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னை நானே தயார் செய்து கொள்ள வேண்டும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சா எண்ண ஓட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் முடியாது, டவுட்ஃபுல், ஜெயிச்சிருவோமோ, டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னா அங்கேயே நம்ம தோத்துட்டோம். ஏன்னா தினத்தந்தியெல்லாம் ரொம்ப படிப்பேன். ஸோ தினத்தந்தி, ஆனந்த விகடன், குமுதம் இதெல்லாம் தான் என்னுடைய பால்ய நண்பர்கள். ரெகுலராக வாரம் வாங்கி அதெல்லாம் படித்து டெய்லி படிப்பேன். வித் பேப்பரை எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். ஹிந்து பேப்பர், பிஸ்னஸ் வேர்ல்டு, பிஸ்னஸ் இந்தியா, இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் வரக்கூடியது வாங்கினா புரியல, வவ்வால் தலைக்கெழுத்தோங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி வாங்கினேன். டிரான்ஸ்லேஷன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது விடிஞ்சு போயிடும். அது வேறு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போர் அடிக்குது. ஒன்று 2 தடவை பார்த்தா அப்புறம் தூக்கம் வருது எனக்கு. இருந்தாலும் முயற்சி. ஏன்னா நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன். ஒரு நாளைக்கு 5 வார்த்தை கற்றுக்கணும். ஒரு வார்த்தைக்கும் 5 சென்டென்ஸ் எழுதணும். இப்படி எழுதி ஒரு பெரிய நோட் புக்கில் எழுதினே வந்தேன். நிறைய நோட் புக் அது மாதிரி ஆச்சு. ஒரு 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வார்த்தை எனக்கு தெரிஞ்சிடுது. அதுக்கடுத்து இன்னொன்று, பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கும் வேணும். 12-15 எப்படின்னு கேட்டால் 180 சொல்ல தெரியணும். ஸோ இது எனக்கு தெரியாது. நான் வந்து கணக்கு 10வது படிக்குள்ளே கணக்கில் 8 மார்க்கு, அவ்வளோ மோசமாக படிச்சிருந்தேன் நான். ஆனால் வந்து கணக்கு கற்றுக்கணும். அப்போ திரும்பி வாய்ப்பாடு வாங்கினேன். திரும்பி மல்டிப்ளிகேஷன் வாய்ப்பாடு 1லேருந்து 16 வரலும் எழுதி இம்போசிஷன் மாதிரி எழுதுகிறேன், மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அப்புறம் வகுத்தல், கூட்டல், பெருக்கல் இப்படியெல்லாம் இது பண்ணேன். ஸோ இதெல்லாம் மைண்டில் வந்து என்னை தயார்படுத்திக்கிறது. கணக்கு போடலைன்னா பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட் வருது, என்ன மார்ஜின் வருதுன்னு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரியணும் இது, இல்லைனா பிஸ்னஸில் நம்ம நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுக்கிறேன். பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸும் பண்ணுறேன் பிஸ்னஸில். அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கான புத்தகங்கள் நிறைய இருக்குது. இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு டாக்டர் ஸ்டீவன் காவே எழுதுந்து. அந்த ஹேபிட்ஸை ஒன்றா எடுத்து நுணுக்கமாக 10 ரூபா இல்லை 100 டைம் கேட்டிருப்பேன். அந்த ஆடியோ கேசட்டு, அந்த புத்தகத்தை படித்தது. ஏன்னா புரியல. அப்புறம் திரும்பி இது பண்ணக்குள்ள எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு புரியுது. அப்புறம் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், சின்னதாக யோசிக்காத, பெருசாக யோசிக்கணும் அப்படின்றது. எவ்ரி புக்கு படிக்க எனக்கு நாலேஜ் வந்துச்சு. ஆனால் ஒன்று தான் எனக்கு வரும். அந்த புத்தகம் படித்தேன்னா எனக்கு பிடிச்சதுன்னா அது எப்படி வாழ்க்கையில் செயலாக்கலாம், நான் எப்படி என்னை மாற்றிக்கிறது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ரெகுலராக வந்து என்னை அப்கிரேட் பண்ணிக்கினே இருக்கிறதுக்கு இது பண்ணுறேன். லைஃப் லாங் லேர்னராக இருக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஷாம்புவே போட வேணாம், ஃபேமிலி பிரதர்ஸ் கூட கம்பீட் பண்ண வேணாம்னு நினச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், சரிப்பா இது வேலைக்காகாது,
நான் போடுவோம், எனக்கு அது தெரிஞ்சதாக தான் நான் ஷாம்பு தான் மேனுஃபேக்சர் பண்ண தெரியும், போடுவோம். அப்போ பற்றி சேல்ஸோ மார்க்கெட்டிங்கோ எதுவும் தெரியாது, ஃபைனான்ஸ் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. எப்படியா ஜெயிக்கணும், திரும்பி போய் அண்ணன் கிட்ட தோத்தன்னு போய் நிற்கக்கூடாது, ஃபேமிலியில் போய் என்னால் முடியலன்னு போய் நிற்கக்கூடாது, நான் ஜெயிச்சே காட்டணும். வெறி வேலை செஞ்சிடுது, வெறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஃபஸ்ட்டு சிக் ஷாம்பு போட்டேன். சிக் ஷாம்புன்றது எங்கள் அப்பாவோட பேரோட சுருக்கம், சின்னி கிருஷ்ணன் அப்படின்றத சுருக்கி CHIKன்னு மாற்றிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நினச்சேன். இனிஷியலாக ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு 50,000 ரூபாய் மாதம் விற்கிற அளவுக்கு கொண்டாந்துட்டேன் கஷ்டப்பட்டு, சேல்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி. அப்புறம் ஆனால் நிற்க முடியல, அப்படியே சேல்ஸ் குறையுது. 45,000 40. ஆஹா, 35,000 வச்சு சம்பளம் கொடுக்கறதுக்கே திணறது ஆளுக்கு. என்னடா தோற்றுருவோம் போல இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இல்லை, தோக்க விட மாட்டேன், இப்போ ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டுறோம் டீமோட உட்காந்து. 5 ஷாம்பு பேக்கெட் கொடுத்தா, எம்டி சாஷே யூஸ் பண்ண ஷாம்பு கொடுத்தா, எந்த பிராண்ட் ஒன்றா இருக்கலாம், ஒரு சிக் ஷாம்பு ஃப்ரீ. ஏன்னா அது ஒரு சிக் ஷாம்பு யூஸ் பண்ணதே இல்லை மக்கள், யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி, அருமையான நறுமணம் போட்டால் அப்படியே பாத்ரூமில் 2-3 மணி நேரம் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி பர்ஃப்யூம், ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் போட்டு கொடுத்தோம். நோட்டீஸை இது பண்ணுறோம், போஸ்டர் அடிச்சிட்டோம், சாஷே பின்னால் பிரிண்ட்டும் போட்டோம், 5 ஷாம்புக்கு ஒரு ஷாம்பு இலவசம் அப்படின்னு. ஸோ அவர் கடைக்கார் பார்த்தார், ஆஹா ஃப்ரீயாகவே ஏதோ கொடுக்குறான், இந்த பசங்க லூஸ் போல் இருக்குது, ஸ்கூலில் போகிற பசங்க கிட்ட சொல்லிட்டு ரோட் சைடு கிடைக்கிற சாஷெல்லாம் பொறுக்கின்னு வாங்கப்பா, உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. எக்கச்சக்கமாக ஒருத்தவங்களும் சாஷே வச்சுருக்காங்க, கொடுக்குறாங்க. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஃபோன் பண்ணார், சார் இந்த கடை நம்மக்கிட்ட வாங்கினதே திடீர்னு இப்போ 300 சாஷே கொடுத்து ஷாம்பு ஃப்ரீ ஷாம்பு கொடுன்னு கேட்குறாரு. நம்ம கம்மிட் பண்ணிட்டோம், கொடுத்துருப்பா அப்படின்ட்டோம். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணார், இது ஒரு 4 கடை அட்டன் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ சாஷேவை கொடுத்துட்டு நான் வந்து ஷாம்பு கொடுத்தேன், அவங்களுக்கே என்னன்னு தெரியல, மனசாட்சி உறுத்துச்சு போல இருக்கு, அது இல்லாமல் ஒரு 4 டசன் எனக்கு காசுக்கு போடுப்பான்னு கொண்டு வாங்கிக்கிறாங்க. ஆஹா பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி வாங்க மாட்டேன்னு சொன்ன கடைக்காரங்க இப்போ இந்த ஒரு ஸ்கீமில் வாங்குறாங்க. இந்த ஒரு சின்ன மாறுதலான ஒரு திட்டம் ஒரு பெரிய அளவில் இதாச்சு. ஒரு 10 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 9 கடை, 10 கடையில் 9 கடை நாங்கள் ஷாம்பு இருந்துச்சு. நல்ல விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சு, டக்குன்னு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா ரேடியோவில் விளம்பரம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் டிவி விளம்பரமே போயிட்டோம். அமலா, குஷ்பு இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் போட்டு விளம்பரம் கொடுத்தோம். டக்குன்னு 35,000 இருந்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 கோடி 2 கோடி மாதம் விற்க ஆரம்பிச்சிட்டோம் டக்குன்னு. ஸோ இவ்வளோ தடவை இருந்த ஒரு ஐடியா, ஒரு சேஞ்சு, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு டீமு எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு பில்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜாஸ்மின் ஷாம்பு, ரோஸ் ஷாம்பு, இந்த மாதிரி வித்தியாசமாக கொண்டு வந்தோம். இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்து போயிட்டோம். இப்போ நீங்கள் கவின்ஸ் மில்க் ஷேக் சாப்பிட்ருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி திக்காக ஒரு மில்க் ஷேக் டேஸ்டியாக அது பண்ணது. இண்டிகா ஹேர் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபஸ்ட் டைம், முதல் முறையாக நாங்கள் வந்து அனுபவப்படுத்தின ஷாம்பூ ஹேர் கலர். ஸோ இந்தியாவிலே அது மாதிரி ஃபஸ்ட்டு வரக்குள்ள பீப்புளுக்கு வந்து இது நல்லா இருக்குது, கன்வீனியன்ட் இருக்குன்னா நாங்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் செல்லிங் ஹேர் கலர். மீராவும் அது மாதிரி நல்லா ஒவ்வொரு பிராண்டும் எங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஷியேட் பண்ண மக்கள் கை தட்டுறாங்க, பண்ண வெற்றி வருது. நிறைய தப்பு பண்ணுறேன் பிஸ்னஸில், ஆனால் தப்பு பண்ணி உடனே கரெக்ட் பண்ணிக்கும், ஏன் ஒர்க் ஆகலான்னு. நிறைய பேர் வந்து நான் இது பண்ணேன், இதை விட மாட்டேன், இது எப்படியா இருந்தாலும் லாஸ் ஆனாலும் இந்த ப்ராடக்ட் பண்ணிக்கினே இருப்பேன் அப்படின்றது ஈகோ. இன்றைய வரலும் பார்த்தீங்கன்னா எது பிஸ்னஸ்க்கு ரைட்டோ அந்த டெசிஷன் தான் எடுப்பேன், எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எடுக்க மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இனிஷியல் டேஸில் வெண்டாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணணும், மெட்டீரியல் ஆர்டர் பண்ணிட்டேன், 20 நாள் 15 நாள் அப்படின்னு கிரெடிட்டில் வாங்கியிருக்கேன். ஆனால் பேமெண்ட் டியூ வருது, என்னால் வந்து பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு இல்லை, எல்லாம் மெட்டீரியலாக நிற்குது. ஃபோன் அடிக்கிறாரு என்னுடைய ரா மெட்டீரியல் சப்ளையர், உடனே என்னோடய ஸ்டாஃப் எடுக்கிறாங்க, சார் இவர் ஃபோன் பண்ணுறாரு, என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லிவிடு. யோசிக்கிறேன், எனக்கே அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை வளர வச்சுக்கிறேன். என்ன சொல்ல போகிறார், மிஞ்சி போனால் திட்ட போகிறாரு. ஸோ அவரும் வந்து ஃபோன் பண்ணி எதிர்மனையிலேருந்து சர மாதிரியே திட்டுறாரு, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டீங்களா, உங்கள் நம்பி கிரெடிட் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு. இன்றைக்கி இன்னும் ஒரு 15 நாள் கிரெடிட் டைம் கொடுங்க, எப்படியாவது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. 15 நாளில் கஷ்டப்பட்டு தலையை வச்சா அடகு வச்சா கொடுத்தாச்சு. தப்பிச்சு ஓடக்கூடாது, போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன் ஆஸ் எ லீடர். நம்ம நல்ல ஸ்டாஃப் அட்ராக்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணால் தான் பிஸ்னஸில் மேலே வளர முடியும். அப்படி ஆகணும்னா நான் வந்து சம்பளத்தை டைமில் கொடுத்தாகணும். ஒரு கால் எடுத்தேன், என்ன தான் வந்தாலும் கடைசி 31ஆம் தேதியே சம்பளம் கொடுத்துறது. ஸோ என்ன லாஸ்ட் ஒர்க்கிங் டேயில் சம்பளம் போட்டணும்னு கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலாக, ஆனால் அது பழகிடுது. வெண்டாருக்கு டைமில் கரெக்டாக பே பண்ணால் ரேட் கம்மியாக வாங்க முடியுது, க்ரைஸ் இருந்தாலும் எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, நல்ல ரேட்டு. இதெல்லாம் வந்து நம்மளோட லாபத்தை கூட்டுது. டிலே பண்ணி கொடுத்தா, இவங்க டிலே தானே பண்ணுவாங்க, 10 ரூபா பொருள் 12 ரூபா சொல்லுப்பா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுது. ஒவ்வொன்றா டிலே பண்ண நிறுத்தணும், இதை மாதிரி பண்ணி ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். விளைவு வளர்ச்சி. சரிவே நான் சந்திக்கல. அதுக்கப்புறம் இத்தனை வருட காலம் நான் வந்து சரிவே இல்லை. ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையின் வடிவாக்கம்,
சிந்திக்கிறத ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கணுன்னா நம்ம வளர்கிறது கம்மியாக தான் இருக்கும். என் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபு 2 பொம்பளை பசங்க, ஒரு பையன். வளரக்குள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் வந்து ஃபேமிலிக்கு டைம் செலவு கம்மியாக தான் பண்ணேன். பின்னால் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஏழியராக முடிச்சிட்டேன். ஏன்னா சிந்திக்கிறோம்ல, சிந்திக்கிற மனிதன் வந்து ஈஸியாக கற்றுக்குவான். அப்போ தென் என்ன பண்ண, குவாலிட்டி டைம், பசங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்களுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். இது பண்ணாத அது பண்ணாதன்னு எல்லாம் கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. அதனால் அவங்க பசங்க நிறைய கற்றுக்குறாங்க. ஒய்ஃப் கூடயும் அதே மாதிரி அவங்க இது பண்ணக்குள்ள அவங்க வளர்ச்சிக்கு நம்ம எப்படி வந்து தூண்டுகோலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது பண்ணக்குள்ள பெரிய அளவில் எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. மை செல்ஃப் அண்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லா வந்து ஒரு நிட்டடாக நல்லா வந்து டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கோம். பிஸ்னஸ் வளருது. நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு தெரியுது. என் ஆடிட்டர்கிட்ட போகிறேன். ஆடிட்டர்கிட்ட போனப்போ அவர் வந்து, சார் என்னை வந்து ஆடிட்டர் வந்து நீங்கள் என்னோடய ஆடிட்லாம் பண்ணி கொடுங்க என்னோடய பிஸ்னஸ்க்கு அப்படின்றேன். அவர் பேர் வந்து திரு ராமசாமின்னு அவரோட பேர். அவர் வந்து சொன்னார், ரங்கநாதன் டேக்ஸ் கட்டுவியா சொல்லு, நீ டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் நான் வந்து உன் அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னா என்னை பார்க்காத வேறு ஆடிட்டர் பார்த்துக்கொண்டார். இல்லை நான் கட்டுறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நம்மளை நேர்மையான வழியில் நெறிப்படுத்தி நடத்துவார் அப்படின்னு. ஸோ அவர் வருஷம் இவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு சொல்லுவார். அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு கட்டிடுவோம். ஸோ பிஸ்னஸில் நான் வந்து ஆரம்பிக்குள்ளே 15,000 லோனோடு ஆரம்பித்தேன். இது முதலீடோடு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. பேங்க்குக்கு போகிறேன். பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, கடன் பத்திரம், கடன் வாங்குறதுக்கு பத்திரம் தான் இருக்கா? சொத்தே இல்லைங்க, வேணாம்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு. சொத்தும் கிடையாதா, போச்சு போ, உன்னோட பேலன்ஸ் ஷீட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணியிருக்கேன்னு. சின்ன கம்பெனி பண்ணியிருக்கோங்கன்னு. சின்ன கம்பெனியில் பண்ணிட்டியா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கேன், கொண்டா பார்க்கலாம் அப்படின்னாரு. கொண்டு போய் கொடுக்குறேன். ஓ டேக்ஸ் கட்டியிருக்கியா, பரவாயில்லையே, இன்கம் டேக்ஸ், சின்ன கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். ஏன்னா எங்கள் ஆடிட் சொன்னேன், எனக்கு தெரியாது, இப்போ அந்த பலன் தெரியல எனக்கு. ஒரு வருஷம் பார்த்தா, போன வருஷம் அதுலேயும் டேக்ஸ் கட்டியிருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வருஷம் லாஸ்ட் 3 இயர்ஸோட கொண்டாடினா 3 வருஷமும் இவர் டேக்ஸ் கட்டியிருக்காரு, பரவாயில்லப்பா, பட் நான் உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ரீஜனல் ஆஃபீஸ்க்கு எழுதுறேன் அப்படின்னு எழுதுறாரு. இந்த கம்பெனி நல்லா வளர்ந்து வரக்கூடிய கம்பெனி, நல்ல சுறுசுறுப்பான இளைஞர், இவங்களை நம்பி கடன் கொடுக்கலாம். ஆனால் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு கடன் பத்திரம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து இவங்க 3 வருஷமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹைலைட்டு, இதோட காப்பியெல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னார். வாங்கி இது பண்ணால் பரவாயில்லையே, 25,000 ரூபாய் லோன் கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு 25,000 அப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்தாங்க. இன்னும் வளர 50,000 1 லட்சம் ஆச்சு, 1 லட்சம் 5 லட்சம், 5 லட்சம் 50 லட்சம் ஆச்சு, 5 கோடி ஆச்சு, 50 கோடி ஆச்சு, 500 கோடி வரலாம் கடன் வாங்க. ஸோ ஒன்றுமே கடன் பத்திரம் இல்லாமல் கரெக்டாக நெறிமுறையே பண்ணால் பேங்கர்ஸ் ரெடியாக இருக்காங்க கடன் கொடுக்க. ஆனால் கரெக்டாக சொன்ன தேதியில் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அடி தான் விழும், அடுத்த டைம் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தப்பு பண்ணேன், டிலே பண்ணி கட்டினேன். எல்லாம் முடிச்சிட்டோம், கடைசியாக லோன்லாம் முடிச்சு இது பண்ணிட்டோம். அடுத்த லோனுக்கு போகிறேன். இப்போ ஒரு தவணை கூட கரெக்டான டைம்லேயே முடிக்கலையேப்பா, நீ உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது அப்படின்றாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஓஹோ, இதெல்லாம் முக்கியம் போல இருக்குது, தெரியல அது. இந்த ஒரு டைம் கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி அடுத்த லோன் வாங்கிட்டேன். கரெக்டாக எவ்ரி டைம் சொன்ன மாதிரி இது பண்ணும். அப்போ தான் எனக்கு ஒரு படிப்பினை. லோன் வாங்கினா அந்த டைமில் சொன்ன வார்த்தையை சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் கட்டணும், ஒவ்வொரு டைம் கட்டணும் அப்படின்னு. கட்டின அப்புறம் கரெக்டாக அடுத்த இது கட்டி முடிச்சிட்டோம். உடனே எனக்கு க்ரீன் கார்டு கொடுக்குறாங்க. க்ரீன் கார்டுன்னா என்ன, இனிமேல் எப்போ லோன் ஒன்றாலும் நீ வாங்கி கொடுத்த 24 மணி நேரத்துலேயே உனக்கு லோனை டிஸ்போஸ் பண்ணுவோம். ஆஹா, இது ஒரு பெரிய அங்கீகாரம், பெருமையாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டே கிடையாது. ஆனால் தான் வளர முடியுது. இதில் பிஸ்னஸில் வந்து ஒரு 7 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர், அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ், 3வது வந்து வெண்டார்ஸ், நம்மளுக்கு கடன் கொடுத்து மெட்டீரியல்லாம் கொடுக்குறவங்க, 4வது பேங்க்கு ஃபினான்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க, ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 5வது கவர்மெண்ட்டு, 6வது நம்ம கூட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி. குந்தகம் இல்லாமல் நம்ம நடந்துக்கணும், நம்ம பிஸ்னஸ் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. 7வது தான் ஓனர். இந்த 6 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் மீதி இருந்தால் ஓனர் எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குடுன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ டக்குன்னு எடுத்து வீடை வாங்கிடுவோம், அங்கே வாங்கினு கடன் வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. பர்சனலாக என்ன பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவை கேட்பாங்க, என்னடா பிஸ்னஸ் நல்லா வரும்ன்ற, இன்னும் வாடகை வீட்டிலே இருக்க, உனக்கு சொந்த வீடு வாங்கிக்கல? இல்லைம்மா, எனக்கு பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கே சொந்த ஆஃபீஸ் இல்லை, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன். நான் 300 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்குள்ள ஒரு ஆஃபீஸ்க்காக இடம் வாங்கினேன், R&Dக்காக இடம் வாங்கினேன், எல்லாம் வாங்கி இது பண்ண போகிறோம். அப்புறமா மீதி பணம் இருந்துச்சு, அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடு வாங்குறேன். அது வரல நான் டிசிப்ளின்டாக வாடகை வீடு ஒரு நல்லா வர கொஞ்சம் பெட்டர் வாடகை வீட்டு போவேன். உடனே எடுத்து டக்குன்னு பணம் வருது, கேஷ் ஃப்ளோ, அதை முதல்ல பர்சனலாக என்ன வசதி பண்ணிக்குவோம் அப்படின்னு இல்லை. இது வந்து என்னுடைய முக்கியமான வெற்றிக்கு ஒரு காரணமாக பார்க்குறேன். இந்த டிசிப்ளின் எல்லாத்துலேயும் தப்பு பண்ணேன், ஆனால் குயிக்காக கரெக்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அது மாதிரி பண்ணனால எனக்கு வந்து ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நானும் என்னோடய ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய எம்ப்ளாயீஸும் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய எம்ப்ளாயீஸ் உறுதுணை, அவங்களும் குரோ ஆகிறாங்க. நான் எந்த இதுவும் ஒளிவு மரம் இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கும் நாலேஜ் இதாகுது, அவங்களும் நிறைய ஐடியா கொடுக்குறாங்க, கம்பெனி வளர்ந்துக்கினே போகுது. தேங்க்யூ.